ராகவ் வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு வந்து நிம்மதி அடைகிறாரு. அப்பாடா! எப்படியும் நிலா எனக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாரு. நிலா வந்து ஆஃபீஸில் வந்து இருக்காங்க. அப்போ நிலா கிட்ட வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிலா கிளம்புறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து ஒரு நிமிஷம் நிலா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்க கேட்பாருங்க, எதுவும் உங்ககிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதான் எல்லாமே கிளம்பிட்டாங்களே, இப்போ நான் கிளம்பும்போது எதுக்காக தொல்லை பண்ணுறீங்கன்னு. இல்லை நிலா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு 5 நிமிஷம் நிலா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு வந்து செம்மையாக டென்ஷன் ஆகி, இப்போ என்ன வேணும் ராகவ் உங்களுக்கு? நிலா, உங்களை என்னால் மறக்க முடியாது நிலா, உங்கள் மேலே நான் உயிரே வச்சுருக்கேன், நீங்கள் தான் நிலா எனக்கு எல்லாமே. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நான் கல்யாணம் ஆனவ என்கிட்ட வந்து இப்படி பேசுகிறீங்களே, உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா? ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ண உங்களுக்கு கேவலமாக இல்லை? ச்சே, உங்களை பற்றி என்னமோ நினச்சேன், கடைசியில் இவ்வளோ மோசமானவராறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன இப்படிலாம் பேசுகிறீங்க? உங்களுக்கு கல்யாணன்றது ஒன்று ஆகவே ஆகலை, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னோடனே, என்ன நீங்கள் இவ்வளோ ப்ரூஃப் காமிச்சு கூட நம்ப மாட்டிங்களா? நான் நம்புகிறேன் நிலா, ஆனால் அது கல்யாணம் கிடையாது நிலா, அது கட்டாயத்தால் ஏற்பட்டது, ஏதோ சமய சந்தர்ப்பத்தால் ஏற்பட்டது. அது ஏன் கல்யாணமாக வந்து நினைக்கணும்? அது கல்யாணமே கிடையாதுன்னு எனக்கும் தெரியும். உங்களை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சு தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ தான் சேரன் வந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாரு. உங்களுக்கு என்ன நடந்தது, நீங்கள் எப்படி கல்யாணம் பண்ணீங்கன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. அதனால் அதெல்லாம் ஒரு கல்யாணமே இல்லை, அதெல்லாம் ஒரு வாழ்க்கையே கிடையாது. சோழன் உங்களுக்கு புருஷனே கிடையாது நிலா. அதனால் அந்த வாழ்க்கையை விட்டு நீங்கள் தான் வரப்போகிறீங்களா? அதை டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்களா? இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை? என்ன நீங்கள் ஏற்றுக்கலாம்ல? நான் உங்கள் மேலே எவ்வளோ காதலாக இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்றாங்க. சீ, வாயை மூடுங்க, என்ன பேச்சு பேசுகிறீங்க? உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. நிலா சொல்கிறது கேளுங்கன்றாங்க. உங்ககிட்ட பேசுறதோட யார்கிட்ட பேசணுமோ அங்கே போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நிலா வந்து வீட்டுக்கு வரது பார்த்து சேரன் வந்து வா நிலா அப்படின்றாரு. உடனே வந்து செம்மைய டென்ஷன் ஆகிறாங்க. என்னம்மா கோவமாக இருக்கியா? உங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன நிலா இப்படிலாம் பேசுகிற, வேறு என்ன பேசுறது? என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அப்புறமா பல்லவனா வராங்க. நீங்கள் அமைதியாக இருங்க, என்ன நடந்தது தெரியாமல் நீங்கள் பேசாதீங்க. நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்கண்ணா, உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, என்ன நிலா இப்படிலாம் பேசுகிற அப்படின்றாங்க. வேறு எப்படி பேசுறது? ஏன் விஷயத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ராகவ் கிட்ட சொல்லி வச்சுருக்கீங்க. ராகவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம்? ராகவுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம்? அவர் கேட்டால் எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிடுவீங்களா அப்படின்னோடனே, என்னங்க சொன்னார் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வராரு. எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்காருங்க. அந்த ராகவ் கிட்டே எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் தேவையில்லாமல் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாதீங்க, உங்ககிட்ட பேசினார்ல, அது மாதிரி ஸ்டேட்டஸ் வச்சார்ல, அது எல்லாம் பற்றி கேட்டு அவர்கிட்ட கோவமாக பேசிட்டேங்க, அதோடு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா இவர் தேவையில்லாமல் எல்லா கதையும் நமக்குள்ளே என்ன நடந்தது, ஏது நடந்தது, கல்யாணம் எப்படி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்காருங்க அப்படின்னோடனே, ஏன்னா இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. இல்லைடா, வேலை விஷயமா அவரை பார்க்க போனேன், அப்போ தான் அவர் வந்து எதுக்காக நிலா வந்து முதல்ல கசின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாருடா, அதுக்காக எல்லாத்தையும் சொல்லிட்டியா நீ அப்படின்றாரு சோழன். ஆமாடா நான் சொல்லிட்டேன் அப்படின்னோடனே, என்னென்ன நீ இப்படி பண்ணி வச்சுருக்க, நான் வேலை செய்கிற இடத்துல இப்படி பண்ணி வச்சுருக்கீங்களே, நாளை பின்னைக்கு நாங்கள் எப்படி போய் வேலை செய்ய முடியும், எல்லோரும் முடிச்சுட்டு நான் எப்படி முடிக்க முடியும், ஏன்னே இப்படிலாம் பண்ணிங்க, எனக்கு கல்யாணம் ஆனது தான் நான் சொல்லிட்டேன்ல, நான் செஞ்ச பெரிய தப்பு கல்யாணம் ஆனது நான் சொல்லாமல் இருந்தது தான், அதுதான் நான் அனுபவிச்சிட்டேன், அதனால தான் நான் சொல்லிட்டேன், அப்புறம் ஏன்னே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ அவர் முடிஞ்சு எப்படின்னு நான் முடிப்பேன், அவர் என்கிட்ட நெருங்கி வர்றேன், இல்லை தேவையான இதெல்லாம் ஏன்னே இப்படி பண்ணுறீங்க, அவர் யாருண்ணே நம்ம விஷயத்தை தலையிட, அவர்கிட்ட எதுக்கு நான் போய் சொல்லணும், ஆமாண்ணே ஏன்னா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாண்ணே, நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்புண்ணே அப்படின்றார் பாண்டியன். என்னென்ன நீ இப்படி பண்ணி வச்சுருக்க அப்படின்றாரு நம்ம பல்லவன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானே, நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன், என்னென்ன தெரியாது உனக்கு, நல்லது கிடையாதா தெரியாது, எல்லா கதையும் நல்லா பேசுகிறல, இது கூடவா தெரியாது, இப்படி பண்ணி வச்சுருக்கியே, போதும்னா போதும், நீங்கள் நல்லா சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் அங்கே போய் நான் வேலை செஞ்ச மாதிரி, இதுக்கப்புறம் நான் வேலைக்கே போகல, நிம்மதி அவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க கோவமா நிலா. அதை பார்த்துட்டு ஐயோ நிலா ரொம்ப கோச்சிக்கிச்சுடா, பின்ன நீ பண்ணி வச்ச வேலை அப்படி, என்னென்ன வெகுளியாக இருக்கலான்னு, அதுக்குன்னு ஒரு அளவு இல்லை, இப்படியான இருப்ப நீ அப்படின்றாரு சோழன். எப்படியோ என் வாழ்க்கையை முடிச்சு விட்டுட்டியா, அவன் தான் இப்போ தான் கொஞ்சம் வந்து அவன்கிட்ட வந்து நான் அவன் புருஷன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான், அது கூட உனக்கு பொறுக்கல இல்லைண்ணே, என்னை வந்து சொல்லக்கூடாது இல்லைண்ணே, நானும் நிலாவும் கடைசி வரைக்கும் சேரவே கூடாது, நாங்கள் 2 பேரும் இப்படியே இருக்கணும், அதானே ஆசை, அதனால தான் அவங்ககிட்ட இப்போ இவ்வளோ விஷயத்தையும் சொன்னேன், ஏன்னா உங்களுக்கு என்னென்ன ஆசை, நானும் நிலாவும் சேரணும்னு ஆசையா, இல்லை அந்த ராகவும் வந்து நிலாவும் சேரணும்னு ஆசை, என்னடா இப்படிலாம் கேட்குற, வேற எப்படி நான் கேட்குறது, நீ பண்ணுறதை பார்த்தா அப்படி தான் இருக்குது, நான் உனக்கு தம்பியா அவன் உனக்கு தம்பியானே தெரியலையே எனக்கு, இப்படி பண்ணி வச்சுருக்கேன் வேலை, நல்லா முடிச்சு விட்டுட்டேன், என் வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப நல்லா சிறப்பாக முடிச்சுட்டேனே, இப்படி தானே ஒரு அண்ணன்னா இப்படி தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு அது வந்துடா அப்படின்னோடனே, தயவு செய்து என்கிட்ட பேசாதடா, உனக்கு பேசுறதுக்கு எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நீங்களாவது புரிஞ்சுக்கடா அப்படின்றாரு. பல்லவனையும் பாண்டியவனையும் என்ன புரிஞ்சுக்கிறது, நீ பண்ணி வச்ச வேலை கொஞ்சம் கூட சரியில்லைண்ணே, இப்படியா நீ பண்ணிப்ப, இப்படி பண்ணிட்டேனே, இப்போ சோழனும் நிலாவும் எப்படி சேர போகிறாங்கன்னே தெரில, நீ பண்ணி வச்ச வேலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாரு சேரன்.